ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு மிக்சியில் தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன் போட்டேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, புதினா, கசகசா, முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு மிக்சியில் ஆட்டி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா கனமான பாத்திரத்தை எடுத்து வெங்காயம் போட்டேன். 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வணக்கினோன்னே அதில் தக்காளி ஒரு 4 தக்காளி பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா வணக்கணும். அது குருமா குழம்பு மாதிரி தான் செய்யணும்னு நினச்சேன். அதனால் 2 கேரட் இருந்துச்சு, அதையும் கட் பண்ணி அந்த வெங்காயம் தக்காளியோடு போட்டுட்டு உப்பு போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டு மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, தனியாத்தூள் 4 ஸ்பூனு, கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா வணக்கினேன். ரொம்ப நேரம் வணக்கினோடனே அது தட்டம் போட்டு ஸ்லோ பண்ணிவிட்டு தட்டம் போட்டு மூடி வச்சேன். கேரட்டோட மூடி வச்சுட்டு நல்லா இதானவுடனே அதுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டு, முந்திரி பருப்பு, தேங்காயெலாம் அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த பேஸ்ட் எடுத்து இதில் ஊற்றி நல்லா தட்டம் போட்டு மூடி ஸ்லோ பண்ணி வச்சுட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற சமயத்தில் 3 முட்டை எடுத்து ஒன்றா உடச்சி அதில் போட்டேன். அதை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சேன். தட்டம் போட்டு மூடி வச்சோன்னே அது அந்த முட்டை அப்படியே இருக்கணும் அது மேலே. அதுக்கப்புறம் அதை அப்படி திருப்பி விடணும். அந்த முட்டையை அடியிலலாம் வெந்தோடனே திருப்பி விட்டு மறுபடியும் தட்டம் போட்டு மூடி வச்சு எடுத்துட்டேன். இதுதான் முட்டை குழம்பு செய்கிற முறை. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை தான் கொள்ளு சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நான் வச்சுருந்தேன். நைட் சப்பாத்தி பண்ணி சாப்பிட்டேன். அப்பயும் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த சேனலை பார்க்குறவங்கெல்லாம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் அமுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஒரு யூடியூப் நடத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை நம்ம செய்கிறோம். ஏன்னா பண்ணிக்கிட்டே வீடியோ எடுக்கிறது, அதை எடிட் பண்ணுறது, வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது எல்லாமே ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அது பண்ணிவிட்டு எல்லாம் போடுறப்போ அதுக்கு அப்ரிசியேஷன் இருந்தால் தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அப்ரிசியேஷனை என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்தோன்னே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுதான் நாங்கள் கேட்குறது. இதுதான் நாங்கள் வேண்டுறதும் உங்களை. அதனால் அது தயவுசெய்து செய்யுங்க. அப்போ தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த முட்டை குழம்பு நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் அடிக்கடிலாம் செய்ய மாட்டேன். ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு இந்த முட்டை குழம்பு பிடிக்காது. பட் எனக்கு என்னமோ இன்றைக்கி புதன்கிழமை முட்டை குழம்பு சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. அதனால் 3 முட்டையை உடச்சி ஊற்றி அது தட்டம் போட்டு பாருங்கள். அழகா எப்படி இருக்குது பாருங்கள், குண்டு குண்டாக. அது அடியில் அப்படியே வெந்துடும், அப்படியே இது மாதிரி. அதுக்கப்புறம் அப்படியே அது திருப்பி விடணும், திருப்பி போடணும். அதை இப்படி அப்படின்னு திருப்பி போடணும். திருப்பி போட்டுட்டு செய்யணும். இது பக்கத்துலேயே அரநெல்லிக்காய் ஊறுகாய் பண்ணேன். அரநெல்லிக்காயை ஊற வச்சு வேக வச்சுட்டு உப்பு போட்டு அதை எடுத்து கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பெருங்காயத்தூள் போட்டு அதுக்கப்புறம் அரநெல்லிக்காய் போட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலக்கிறப்ப அந்த தண்ணி இருக்கும் இல்லைங்களா, வெந்தப்போ இந்த தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வெல்லம், காய்ச்சின வெல்லத்தை போட்டு கலந்து வச்சேன். ஏன்னா நான் ஸ்வீட் சாப்பிட்றதில்ல. அதனால் ஸ்வீட் கார்விங் இருக்கும் இல்லையா, அந்த சமயத்தில் இந்த அரநெல்லிக்காய் ஊறுகாயை 2 எடுத்து வாயில் போட்டால் நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், முட்டையை அப்படியே திருப்பி போடணும். அது பக்கம் வெந்துருச்சா அப்படியே மெதுவாக திருப்பி போடணும். அதே மாதிரி இதையும் அப்படியே அலங்காமல் திருப்பி போட்டு மறுபடியும் மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஆஃப் பண்ணிடணும். இந்த முட்டை குழம்பு சப்பாத்திக்கு, சாதத்துக்கு எல்லாம் சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. எல்லோரும் அப்ரிஷியேஷன் இருந்தால் தான் எங்களுக்கு மறுபடியும் புதுசாக வீடியோ போடுறதுக்கும் எடிட் பண்ணுறதுக்கும் வாய்ஸ் ஓவர் கொடுறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ். ஊறுகாவும் ரெடி ஆகிடுச்சு. அதையும் டப்பாவில் கொட்டி வச்சுட்டேன். அந்த ஊறுகாய் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா கெட்டியாகிடுச்சு. அதை எடுத்து வச்சுட்டேன். முட்டை குழம்பு பாருங்கள், கிணத்துல ஊற்றி வச்சாச்சு. எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். நல்லா முட்டை வெந்து நல்லா அதை முட்டையை தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். கடைசியில் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கி ஃபினிஷ் பண்ணி வச்சிட்டேன்.
இதுதான் என்னோடய முட்டை குழம்பு செய்கிற முறை. தேங்க்யூ.